சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பளுக்குறாங்க அவனால. அன்பு வா போலாம். இல்ல முத்து, அன்பும் நீயும் மட்டும் வந்தா பத்தாது, இங்க இருக்கிற எல்லாருமே வரணும். எல்லாருமா? எதுக்கு சார் எல்லாரும்? அந்த ஆசிரமத்தில இருந்து வந்திருக்கிறவங்க ஏன் கையால எல்லாத்தையும் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா இதுல உங்க எல்லாரோட கான்ட்ரிபியூஷன், ஹார்ட் ஒர்க், லவ், சப்போர்ட் இவ்ளோ இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கணும்ல. அதனாலதான் உங்க எல்லாரையும் வர சொல்றேன். அதெல்லாம் எதுக்கு சார்? இத செய்யணும்னு ஒரு அடி முன்னால எடுத்து வச்சது நீங்கதான். நாங்க எல்லாரும் உங்க பின்னாடி வந்தோம், அம்பிட்டுதே சார். அதுதான் முக்கியம் ஆனந்தி. ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சா அதுக்கு நிறைய தடங்கள் வரும்னு சொல்லுவாங்க. ஆனா இவ்ளோ பேர் எனக்கு சப்போர்ட்டா இருந்திருக்கீங்க. இந்த வேலையில எல்லாருக்கும் பங்கிருக்கும் போது அதுக்கான ரெகக்னிஷன்லயும் பங்கிருக்கணும்ல. ஆசிரமத்துல இருந்து நாம கொடுக்க போற திங்ஸ வாங்கறதுக்காக வந்திருக்காங்க. நாம எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியா அவங்களுக்கு கொடுக்கணும். வாங்க எல்லாரும் போலாம். வாங்க சார், நீங்க லிஃப்ட்ல வாங்க சார், நாங்க படிக்கட்டுல வந்துடுறோம். இல்ல எல்லாரும் படிக்கட்டு வழியா போலாம். வாங்க. வணக்கம் சார். சாரி, உங்களை ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டேன். நீங்க உள்ள வந்திருக்கலாமே, எதுக்கு இங்கே நிக்கிறீங்க? செக்யூரிட்டி சார், ரிசப்ஷன்ல உட்கார வைக்க வேண்டியதானே சார்? எதுக்கு இங்க நிக்க வச்சிருக்கீங்க? ஐயோ இல்ல சார், அவர் ரிசப்ஷன்ல உட்காரதா சொன்னாரு, நாங்க தான் கிளம்பணும்னு நின்னுட்டோம். ஓ ஓகே. இவங்க எல்லாரும் என்னோட ஸ்டாஃப். இவங்க எல்லாரையும் நீங்க மீட் பண்ணணும் தான் இவங்களை கூட்டிட்டு வந்தேன். ஓகே, அதான் கொஞ்சம் டைம் ஆச்சு. எல்லாருக்கும் வணக்கம். 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 இவங்க எல்லாம் தான் இந்த பொருட்களை தயாரிச்சது. அதான் நீங்க இவங்களை மீட் பண்ண சந்தோஷப்படுவீங்கன்னு நான் கூட்டிட்டு வந்தேன். அதே சமயம் இன்னைக்கு ஒரு நாள் சம்பளம் பாதி சம்பளம் போதும்னு சொல்லிட்டாங்க. நாங்க சம்பளமே வேணாந்தேன்னு சொன்னோம். மகேஷ் சாரதே பாதி சம்பளமாச்சு வாங்கிக்கோங்கன்னு ரொம்ப கட்டாயப்படுத்தினாரு. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு கம்பெனில இப்படி எல்லாருமே நல்லவங்களா இருக்கீங்க. அந்த கடவுளோட ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவும் இருக்கும். அப்புறம் ஏன் கையால நீங்க இதெல்லாம் வாங்கணும்னு சொன்னீங்களா? ஆமா சார், நீங்க இவ்ளோ அன்போட எங்க குழந்தைங்களுக்காக இதெல்லாம் தயார் பண்ணி கொடுத்திருக்கீங்க. நீங்க இதுக்காக உங்க ஒரு நாள் ப்ரொடக்ஷனை நிறுத்தி வச்சிருக்கீங்கன்னு சார் சொன்னாரு. சார், அவங்க கிட்ட நான் எதுவும் சொல்லல சார். செக்யூரிட்டி கிட்ட பேசிட்டு இருந்தேன் சார். இல்ல அவர் தப்பா எதுவும் சொல்லல, செக்யூரிட்டி கிட்ட தான் பேசிட்டு இருந்தாரு. இருந்தாலும் உங்களுக்கு லாஸ் தானே சார். எங்களுக்காக இவ்ளோ பெரிய மனசோட எல்லாம் செஞ்சு கொடுக்கற உங்க கையால வாங்கிக்கிறது தானே சார் எங்களுக்கும் சந்தோஷம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு புரியுது. ஆனா என்ன பொறுத்தவரை இவங்க செஞ்சதுதான் பெரிய விஷயம். அதனால உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா இவங்க கையாலேயே நீங்க வாங்கிக்கணும். தாராளமா வாங்கிக்கிறோம் சார். எங்க கம்பெனி ஸ்டாஃப் சார்பில் ஒருத்தங்க தான் எல்லாத்தையும் கொடுக்க போறாங்க. அவங்களும் ரொம்ப ஸ்பெஷலானவங்க தான். ஆனந்தி வா. என்ன ஆனந்தி வா. வயித்துல குழந்தையோட இருக்கிற நீ உன் கையால கொடுத்தனா அந்த குழந்தைங்களோட வாழ்த்தெல்லாம் உன் குழந்தைக்கும் கிடைக்கும். யோசிக்காம கொடு. அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வாங்க. கூட ஆனந்தி வாங்கிக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸுங்க. ஓகே, அப்புறம் பெட்டியெல்லாம் வண்டியில லோட் பண்ணிடலாம். சார், எங்களோட விசிட்டிங் கார்டை அந்த செக்யூரிட்டி டேபிள் மேல வச்சிருக்கோம். உங்களோட பிசினஸ் சர்க்கிள்லயும் உங்கள மாதிரியே யாராவது எங்களுக்கு டொனேட் பண்ணணும்னு நினைச்சா, எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சா அந்த கார்டை கொஞ்சம் கொடுங்க சார். நிச்சயமா சொல்றேன். தேங்க்யூ சார். எல்லாத்தையும் வண்டியில ஏத்துங்க. கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். பின்னாடியே வச்சிருங்க.
பேச்சி அந்த வரங்க. அப்பாடா. இந்தாங்க. பொழுது போயிருச்சு, இன்னும் ஆளை காணுமே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆ காபி தண்ணி எதுவும் வச்சு தரேன், கொஞ்சம் குடிக்கிறீங்களா நீங்க? இல்ல பேச்சி வேணாம். வரும்போது நம்ம ஐயாவு மகன் செல்வத்தை பார்த்தேன். அப்ப 2 பேரும் டீ குடிச்சோம். நீங்க ஏன் இம்புட்டு அசதியா இருக்கீங்க? அந்த செல்வம் நம்ம ஆனந்தி கோகிலாவை பத்தி கேட்டான். பிள்ளைங்க ஞாபகம் வந்துருச்சு. எனக்கும் பிள்ளைங்க நினைப்பா தாங்க இருக்கு. என்னமோ வாழாம இருந்து கஷ்டப்பட்டதுக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா இருக்குங்களேன்னு நினைச்சு மனசை ஆத்திக்கிறேன். பிள்ளைங்க சந்தோஷமா வாழ்றத போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வர்றதை விட்டுட்டு எதுக்கு மனசை ஆத்திக்கணும்? அடடே சம்பந்தி, வாங்க 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 வணக்கம் சம்பந்தி. சம்பந்தி. வணக்கம் வாங்க, சம்பந்தி. வாங்க. சம்பந்தி உட்காருங்க. உட்காருங்க. ஆ, எடுத்துப்பட்டு சொல்லாம கொள்ளாம வந்துட்டேன், மன்னிச்சுக்கங்க. என்ன சம்பந்தி, நம்ம வீட்டுக்கு எதுக்கு சொல்லிட்டு வரணும்? அதெல்லாம் போன் பண்ணிட்டு சொல்லிட்டு தான் வரணுங்கிறது பட்டணத்து கலாச்சாரம். அது எதுக்கு நமக்கு? நான் கூட அப்படித்தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் சம்பந்தி. பட்டணத்துக்காரங்களை விட கிராமத்துக்காரங்க தான் வசத்தின்னு. ஆனா அப்படி பொத்தாம் பொதுவா சொல்லிட முடியாதுல்ல. பட்டணத்திலயும் நல்ல மனசு பெரிய மனசு உள்ளவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. நம்ம ஆனந்தி மாமியார் மாதிரி. என்ன 2 பேரும் அப்படியே மலைச்சு போய் பாக்குறீங்க? நிஜமாவே அந்த அம்மாவுக்கு ரொம்ப பெரிய மனசுதான். உண்மைதானங்க. ஆரம்பத்துல அவங்க கோவப்பட்டதை பார்த்துட்டு நாங்க கொஞ்சம் பயந்துகிட்டு தான் இருந்தோம். ஆனா நீங்க போய் பார்த்துட்டு வந்து சொன்ன பிறகு மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதுக்கப்புறம் ஆனந்தி கூட கூட பேசலாம். அவளும் அத்தை நல்லா பாத்துக்கிறாங்கன்னு தான் சொன்னா. சம்மந்தி இருங்க, நான் போய் மோர் எடுத்துட்டு வரேன். இல்லம்மா இல்லம்மா, ஏற்கனவே மோர் குடிச்ச மாதிரி நல்லா குளிர்ந்து போய் தானே இருக்கு. இத சொல்லிட்டு போக தானே வந்தேன். நீங்க எதை பத்தி சொல்றீங்கன்னு புரியல சம்பந்தி. நீங்க ஆனந்தி கிட்ட போன் பண்ணி பேசிருக்கீங்க. ஆனா அந்த அம்மா, அதான் ஆனந்தி மாமியாரு, எனக்கு போன் பண்ணி பேசினாங்க.